அவரது காயங்களால் நாம் குணமடைகிறோம். எசையா புத்தகம் அதிகாரம் 53 வசனம் 5 இவ்வாறாக படிக்கிறோம். இந்த இறை வார்த்தையை மையப்படுத்தி நாம் சிந்திப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரி, உங்களுக்கு தெரியும், அன்னை தெரேசா அவர்களை அதிகமாக நேசித்த பெண்மணிகள் ஒருவர் இங்கிலாந்து நாட்டின் முன்னாள் இளவரசி திருமதி டயானா அவர்கள். இந்த டயானாவுடைய மருமகள் தான் கேத்ரின் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த டயானாவுடைய மகன் வில்லியம் என்பவரை திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்வு 11 ஆண்டுகள் மட்டுமே நிறைவுற்றிருக்கிற நிலையில் அவர்களுக்கு 3 குழந்தைகள், 2 பையன்கள், 1 மகள். மூத்த பையனுக்கு வயது இப்பொழுது 10 வயது தான் இருக்கும். இந்த கேத்ரின் என்ற இளவரசி இங்கிலாந்து நாட்டினுடைய யுனைடெட் கிங்டமில் ஒரு நாடாக இருக்கக்கூடிய வேல்ஸினுடைய இளவரசியாக இருக்கிறார். அவரது கணவர் வில்லியம் இளவரசராக இருக்கிறார். கடந்த 2 மாதங்களாக அவர்களை பற்றி ஊடகத்தில் அதிகமான செய்திகள் வந்து கொண்டிருந்த வேளையில் இங்கிலாந்து மக்கள் இளவரசியை குறித்து அதிகமாக கவலைப்படுகின்றார்கள். ஏனென்றால் கடந்த 2 மாதங்களாக பொதுவெளியில் அவர் பங்கேற்பதும், குறிப்பாக பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்காத சூழ்நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக பிபிசி தமிழ் தொலைக்காட்சி இந்த இளவரசியை பற்றி செய்தி வெளியிட்டுள்ளது. இளவரசி கேத்ரின் அவர்கள் 42 வயது நிரம்பியவர். திருமணமாகி 11 ஆண்டுகள் மட்டுமே நிறைவுற்ற நிலையில் வாழ வேண்டிய வயதில் அவருக்கு கேன்சர் என்று அறிவிக்கப்படுகிறது. அவர் கடந்த ஜனவரி மாதம் இந்த அடிவயிற்றில் ஏற்பட்ட கேன்சர் காரணமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அவர் வீடியோ வெளியிடுகிறார். அந்த வீடியோவில் என்னுடைய கணவருடைய துணையாலும் என்னுடைய குடும்பத்தாருடைய துணையாலும் சிறப்பான மருத்துவ குழுவின் உதவியாலும் என்னால் இந்த கேன்சர் நோயிலிருந்து விடுபட்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வீடியோவில் அவரை பார்க்கிற பொழுது ஏற்கனவே இளவரசியாக இருக்கக்கூடிய அவர் மற்ற வீடியோக்களில் பார்க்கிற பொழுது புன்னகை பூத்த முகத்தோடு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கக்கூடிய அவர்கள் கேன்சர் என்று தனக்கு தெரிந்த பிற்பாடு அவர் எவ்வளவு வருத்தத்தோடும் வேதனையோடும், ஏனென்றால் தன்னுடைய 3 குழந்தைகள் இன்னும் வளர்ச்சியே அடையாத நிலையில் சிறு வயதிலேயே இருக்கிறார்கள், ஒருவேளை தன்னுடைய இறப்பு வந்துவிடுமோ என்ற அச்சத்திலும் பயத்திலும் நிரம்பியவராக இளவரசி அவர்கள் வாழ்வின் உச்சத்தில் வாழ வேண்டிய அவர்கள் எவ்வளவுதான் காசு பணம் அதிகாரம் இருந்தும் நோயின் காரணமாக நான் செத்துப்போய் விடுவேன் என்ற பயம் ஆட்கொண்ட நிலையில் அவரது உடல் முகம் அனைத்தும் மாறியதாக பேட்டி கொடுக்கிற பொழுது வீடியோ வெளியிடுகின்றார். என்னுடைய கணவரின் துணையாலும் என்னுடைய குடும்பத்தாரின் துணையாலும் மருத்துவ குழுவின் உதவியாலும் என்னால் கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து போராடி வெற்றி பெற முடியும். கடந்த 2 மாதங்களாக என் குழந்தைகளிடம் இதை எடுத்து சொல்வதற்கு நானும் என் கணவரும் நேரம் எடுத்துக்கொண்டோம். அதனால் தான் பொதுவெளியில் என்னால் தோன்ற முடியவில்லை என்று சொல்லி மக்களிடம் மன்னிப்பு கேட்டவராகவும், அதே நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பிற்கு ஆதரவு என்று நன்றி என்று சொல்லி அந்த இறப்பை குறித்து அவர் வீடியோ வெளியிட்டதில்லை நினைவு கூர்ந்து சிந்தித்து பார்க்கிற பொழுது எவ்வளவுதான் காசு பணம் வசதி இருந்தும் இறப்பு தன்னை நோக்கி வருகிறது என்று தெரிந்த பிற்பாடு அவரது உடல் மொழி நடை உடைய அனைத்து பாவனைகளும் மாறி போவதை பார்க்கிறோம். நன்றி உள்ளவராக மாறுவதை பார்க்கிறோம். அந்த பின்புலத்தில் ஏனென்றால் அவர்கள் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு, அந்த தொண்டு நிறுவனங்கள் குழந்தைகள் சிறு வயதில் பல்வேறு நோய்களால் தாக்கப்பட்டு இறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கேத்ரின் என்ற இளவரசி அதிகப்படியான பணங்களையும் பொருளையும் கொடுத்து உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆக இவ்வளவு நல்லது செய்யக்கூடிய இவருக்கு, இவ்வளவு மேன்மையான வாழ்வு வாழக்கூடிய இவருக்கு ஏன் கேன்சர் நோய் வந்து இவ்வாறு துன்புற்று இறப்பை நோக்கி செல்ல வேண்டும் என்ற கருத்தை சீர்தூக்கி பார்க்கிற பொழுது எப்படி அவரது கணவரின் உடனிருப்பும் அந்த நாட்டு மக்களுடைய வாழ்த்து செய்திகளும் ஜபங்களும் அந்த மருத்துவ குழுவினுடைய சிறப்பான மருத்துவ கண்காணிப்பின் காரணமாக என்னால் இந்த கொடிய நோயாகிய கேன்சரிலிருந்து விடுபட முடியும் என்று அந்த இளவரசி நம்புகின்றார்களோ அவ்வாறு இறைவார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம் என்று எசையா இறைவாக்கின உரைத்த இறைவாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுவதை பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, இயேசுவினுடைய பாடுகளை துன்பங்களை
காயங்களை நாம் இரண்டு வகையாக பார்க்க முடியும். ஒன்று உடல் சார்ந்த காயங்கள், இரண்டாவது அவரது மனநிலையில் உள்ளம் நொறுக்கப்பட்டவராக தன்னுடைய நண்பன் தன்னுடைய சீடரால் காட்டி கொடுக்கப்படுவதும், தன்னுடைய சீடர்கள் தன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ஓடி செல்வதும், எனக்கு தெரியாது என்று சொல்வதும், ஆக உள்ளம் சார்ந்த நிலையில் இயேசு படக்கூடிய துன்பங்களை பிரிக்கலாம். உடல் சார்ந்த துன்பங்களை பார்க்கிற பொழுது கெத்செமனி தோட்டத்தில் தந்தையை இறப்பு நெருங்கி வரக்கூடிய வேளையில் இந்த துன்பக்கிணம் எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பத்தின் மிகுதியால் அது இறப்பை குறித்து பயந்தாலும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற முன்வருவதை பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது 2 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 20 படிக்கிறோம். அங்கே எசேக்கியா என்ற அரசர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது நோயின் மிகுதியால் நான் இறந்து போய்விடுவேன், செத்து போய்விடுவேன் என்று பயப்படுகிற வேளையில் கடவுளை பார்த்து மன்றாடுகிறார். எசையா இறைவாக்கினர் உதவியால் அவருக்கு இறைவாக்கு அருளப்படுகிறது. பிற்பாடு அங்கே படிக்கிற பொழுது வசனம் 7 படிக்கிறோம், அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அவரது கட்டியின் மீது கட்டி வையுங்கள், அவர் குணம் பெறுவார் என்று அங்கே வாசிக்க கேட்கிறோம். இவ்வாறு அத்திப்பழ அடையின் வழியாக அவரது நோய் குணமடைவதை திருவெளிச்சம் எடுத்து சொல்கிறது. மறுபக்கம் அதே 2 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 5 படிக்கிற பொழுது சிரிய நாட்டினுடைய படை தளபதியாக விளங்கிய நாமான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தன்னுடைய நாட்டில் குணம் பெற முடியாமல் இஸ்ரேல் நாட்டில் உள்ள இந்த இறைவாக்கு எலிசாவின் உதவியால் கண்டிப்பாக நலம் பெற முடியும் என்றது நம்பி அவர் தன் சொந்த நாட்டை விட்டு அரசினுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் நாட்டிற்கு வந்து அங்கே இறைவாக்கினை சந்திக்கிறார். அந்த விவிலி நிகழ்ச்சி நமக்கு தெரியும். கடைசியில் இறைவாக்கினர் நாமான் படைத்தளபதியை பார்த்து சொல்லுகின்றார், தன்னுடைய பணியாளர் வழியாக அவரை போய் யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி எழச் செய்யும். அவர் மூழ்கி எழுந்தால் அவருடைய தொழுநோய் நீங்கி ஒரு சிறு குழந்தையினுடைய உடலை போல மாறும் என்று எலிசா இறைவாக்கினர் தன்னுடைய பணியாளர் வழியாக படை தளபதியாகிய நாமானை பார்த்து சொல்லுகிறார். நாமானுக்கு வந்தது கோபம், நான் படை தளபதியாக இருக்கிறேன், சிறிய நாட்டிலிருந்து இஸ்ரேல் நாட்டிற்கு வந்திருக்கிறேன், என்னை பார்க்க இறைவாக்கினர் வெளியே வருவார், வெளியே வந்து என்னுடைய தலையின் மீதோ உடலின் மீதோ கரங்களை வைத்து ஜெபிப்பார் என்றெல்லாம் அவர் எண்ணி வந்த வேளையில் எலிசா இறைவாக்கினர் அவரை சந்திக்காமலேயே தன்னுடைய பணியாளர் வழியாக அதை போய் செய்ய சொல் என்று சொல்லுகிற பொழுது அந்த படை தளபதி அவரது பொறுப்பை முன்னிட்டும் அவரது ஆங்காரம் ஆணவத்தை முன்னிட்டெல்லாம் நான் எப்படி எங்க ஊரில் இல்லாத நாட்டில் இல்லாத ஆறா, அங்கே பர்பா என்ற சிறப்பான ஆறுகள் இருக்க யோர்தான் ஆறு கலங்கி போன ஆற்றில் நான் மூழ்கி எழ வேண்டுமா என்றெல்லாம் அவர் அங்கே உரையாடல் நிகழ்த்துவதை பார்க்கிறோம். இறுதியில் அந்த படை தளபதியுடைய பணியாளருடைய பேச்சுக்கு இணங்க அங்கே மூழ்கி எழுவார். அவருடைய உடல் சிறு குழந்தையின் உடலை போன்று மாறுவதை பார்க்கிறோம். அங்கே எலிசா இறைவாக்குடைய இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் நாமான் என்ற அந்த படை தளபதி குணம் அடைந்ததை பார்க்கிறோம். 3வது நிகழ்ச்சியாக லூகாஸ் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17 முதல் 26 வரை படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதிகப்படியான எண்ணிக்கையில் மக்கள் குழுமி இருக்கிறார்கள். அங்கே முடக்குவாதமற்ற மனிதரை உள்ளே கொண்டு வர முடியாமல் அவரது நண்பர்கள் அந்த வீட்டை பிரித்து கூரையை திறப்பு உண்டாக்கி உள்ளே இறக்குகின்ற விவிலி நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அங்கே பார்க்கிற பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நடக்க முடியாத முடக்குவாதம் முற்ற நபருடைய பாவங்களை மன்னித்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போ என்று ஆண்டவர் கட்டளையிட அதுவும் அங்கே நிறைவேறுவதை பார்க்கிறோம். ஆக இயேசுனுடைய வார்த்தைகள், இறை வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்கள் குணம் பெறுவதை பார்க்கிறோம். ஆக இயேசுனுடைய காயங்களால் நாம் குணமடைவது உறுதி. இந்த காயம் என்பது பாவம் சார்ந்த காயமாக இருக்கிறது. மறுபக்கம் இயேசுனுடைய 2ஆம் கட்ட துன்பம் உள்ளம் சார்ந்த துன்பமாக இருப்பதை பார்க்கிறோம். உங்களை பார்த்து ஒருவர் இல்லாது பொல்லாதை சொல்லும் பொழுது, உங்களை பற்றி அவதூறு பேசுகின்ற பொழுது எப்படி திருவள்ளுவர் குறிப்பிடுவதை போன்று நெருப்பினால் வந்த காயத்தை விட சொற்கனால் உண்டாகும் காயங்கள் ஆறாத வடுவாக இருக்கும் என்பதை போன்று இயேசுவுக்கும் அத்தகைய ஆறாத வடுக்களாக காயங்களாக மிக பெரும் துன்பத்தை சீடர்களும் மக்களும் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் பொறுமையோடு யோவான் நற்செய்தி பிரகாரம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே விரும்பி ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம்.
நமக்கு தெரியும், குழந்தை ஒன்று தண்ணீரில் மூழ்கப் போகக்கூடிய அபாயத்தில் இருக்கிற பொழுது தாயானவர் ஓடி சென்று அந்த குழந்தையை காப்பாற்றுவார்கள். தன்னுடைய உயிரை பணைய வைத்தாவது தான் இறந்தாலும் பரவாயில்லை, தன் குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று தாய் விரும்புவார்கள். அந்த வகையில் பார்க்கிற பொழுது இயேசு நமக்காக மனித குலத்திற்காக இறப்பதை பார்க்கிறோம். எனவே தான் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் 15 வசனம் 3 குறிப்பிடுகிறார். அவர் எப்படி சொல்லுகின்றார் என்று சொன்னால், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். எதற்காக இறந்தார்? அவர் ஜஸ்ட் அப்படி சொல்லிவிடவில்லை, இயேசு இறந்தார் என்று குறிப்பிடவில்லை, மாறாக இயேசு நம்முடைய பாவங்களுக்காக இறந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக அவர் இறந்திருக்கிறார். அவருடைய இறப்பின் வழியாக நாம் வாழ்வு பெறுகிறோம். எவர் ஒருவரிடம் பாவம் இல்லை என்று சொல்கிறோமோ அவர்கள் பொய்யர்கள் என்று யோவான் தான் எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் 1 வசனம் 8 படிக்கிறோம். எனவே எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார், அவரது காயங்களால் நாம் குணமடைகிறோம். எனவே நாம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட சாராருக்காக மட்டும் இயேசு இறக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட சாராருக்காக மட்டுமே அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவர்களுக்கு மட்டும் வாழ்வு கொடுக்கவில்லை, மனிதகுலம் முழுமைக்கும் இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மனிதகுலம் முழுவதற்கும் அவர் மன்னிப்பை கொடுத்து வாழ்வு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் எல்லா மனிதர்களும் ஆண்டு இயேசுனுடைய திருப்பாடுகளினால் அவரது காயங்களால் நம்முடைய காயமாகிய பாவத்திலிருந்து குணமடைந்தவர்களாக வாழ்வு பெறுவதை சென்பால் அழுத்தம் திருத்தமாக எடுத்து குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய உள்ளார்ந்த காயங்கள் மன வலிகள் நினைத்து பார்க்கிற பொழுது இயேசுவுக்கு யூதாஸ் காரியோத்து ஜஸ்ட் 30 வெள்ளிக்காசுகளை மட்டுமே வாங்கி கொண்டு காட்டி கொடுத்தான். யூதராக இருக்கக்கூடிய இயேசுவுக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது இந்த நீதி தலைவர்கள் புத்தகம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். இந்த தெலீலா சிம்சோனை காட்டி கொடுப்பதற்காக, சிம்சோனுடைய வலிமையை அறிந்து கொள்வதற்காக அவரது மனைவி தெலீலாவிடம் அந்த நாட்டு மக்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். எந்த அளவிற்கு கேட்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு 1100 வெள்ளிக்காசுகளை கொடுக்கிறோம், உமது கணவர் சிம்சோனுடைய சக்தி எதில் இருக்குது என காட்டுங்கள் என்று சொல்லுகிற பொழுது சிம்சோனுடைய சக்தியை கண்டுபிடிப்பதற்காக 1100 வெள்ளிக்காசுகளை கொடுத்த அந்த பிலிஸ்தியர்கள் இங்கே பார்க்கிற பொழுது இயேசுவுக்கு அவருக்கு விலை எவ்வளவு நிர்ணயிக்கின்றார்கள்? ஜஸ்ட் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை நிர்ணயம் செய்வதை பார்க்கிறோம். எவ்வளவு பொருத்தமில்லாத தன்மையை பார்க்கிறோம். மறுபக்கம் பார்க்கிற பொழுது முதல் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம் 2 கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம் அதிகாரம் 11 இறைவசனம் 24 படிக்கிறோம். சென்பாலே குறிப்பிடுகின்றார், நான் 40க்கு 1 குறைவாக 39 கசையடிகள் வாங்கினேன் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் சென்பால் ரோமை குடிமகனாகவும் அவர் யூத மதத்தினராகவும் இருக்கிறார். அவர் ரோமை குடிமகனாக இருக்கிற ஒரே காரணத்திற்காகவே ரோமியர்கள் அந்த கரிசனையும் இரக்கத்தையும் காட்டி 40 அடி கொடுக்காமல் 39 அடி, மேக்சிமம் ரோமை குடிமகன் ஒருவருக்கு 39 அடிகள் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை இயற்றி அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஏனென்றால் கசையடி மிக மிக கொடூரமாக இருக்கும். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் கசையடி வாங்குவதற்கு பதிலாக குற்றவாளிகள் இறப்பை தேர்ந்து கொள்வார்களாம். ஏனென்றால் கசையடியுடைய நுனியில் பார்க்கிற பொழுது கூர்மையான கரடுமுரடான எலும்புகளை கட்டி வைத்திருப்பார்கள், இரும்பு குண்டுகளை கட்டி வைத்திருப்பார்கள், மற்றும் கூரான இரும்பு ஆணிகளை கட்டி வைத்திருப்பார்கள். அவற்றை கொண்டு குற்றவாளிகளை தாக்குகிற பொழுது அவரது உடலில் உள்ள இரத்தங்கள் பிரிட்டு பாய்கின்ற அளவுக்கு சதைகள் கிழிக்கக்கூடிய அளவிற்கு வரும். எனவேதான் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், எந்த ரோமை கலாச்சாரத்தில் பார்க்கிற பொழுது குற்றவாளிகள் பெரும்பாலும் கசையடி வாங்குவதற்கு பதிலாக செத்து போய்விடலாம் என்று சொல்லி அவர்கள் இறப்பை தேர்ந்து கொள்வார்கள். எனவேதான் பைலட் கூட சொல்லுகின்றார், பிலாத்து சொல்லுகின்றார், அந்த மனிதரை நான் கசையடிக்கு உள்ளாக்க செய்து அவருடைய கோபத்தை, இஸ்ரேல் மக்களுடைய கோபத்தை மறைப்பதற்காக தண்டித்து விடுதலை செய்வேன் என்று ஆசைப்பட்டாலும், ஏனென்றால் பிலாத்துவுக்கு தெரியும் இறப்பை விட கசையடி கொடுப்பது மிக மிக கொடூரமானது. அந்த கொடூரமான கசையடியை கொடுத்து நான் விடுதலை செய்து விடுவேன் என்று இயேசுவுக்கு அவர் முன்வந்தாலும்
அந்த யூத மத தலைவர்கள் அப்படி விடவில்லை. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது சென்ட் பால் ரோமை குடிமகன் என்ற ஒரே காரணத்திற்காக 39 கசேடிகள் கொடுத்தவர்கள் அதை அவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார். ஒரு முறை அல்ல, 5 முறை நான் இப்படி 39 அடிகள் வாங்கினேன் என்பதை குறிப்பிடுகிறார். ஆனால் இயேசுவுக்கு எண்ணற்ற கணக்கற்ற முறையில் கசேடிகளை கொடுத்து அவர் அடிக்கை செய்தவர்கள் எந்த அளவிற்கு அவர் ரோமை குடிமகன் என்ற இல்லாத காரணத்தாலும் யூதர் என்ற ஒரே காரணத்தாலும் இயேசுவின் பார்வையில் இருந்து நாம் நினைத்து பார்க்கிற பொழுது கடவுளாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர் கையில் இத்தகைய கொடூரமான மனிதர்களை விட ரோமை குடிமக்களை விட கீழான நிலையில் சென்ட் பாலுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை விட இன்னும் கீழான நிலையில் அத்தகைய கொடூரமான தண்டனைகளை அனுபவித்திருக்கிற நிலையில் நீங்களும் நானும் குடும்பத்தாரும் நோயினால், பிள்ளைகளுடைய பிரச்சனைகளால் அல்லது பல்வேறு துன்பங்களினால் நாம் துன்புறுகிற பொழுதெல்லாம் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை உற்று நோக்குவோம். அவரே நமக்கு பதிலளிப்பார், அவரே நமக்கு ஆறுதல் அளிப்பார். ஏனென்றால் அவருடைய பாவங்களுக்காக இருந்துள்ளார். அவரது பாவத்தின் விளைவாக, அவருடைய பாடுகளின் விளைவால் நம்முடைய பாவங்களை நாம் குணமடைகிறோம். ஏனென்றால் எப்படி அந்த டயனா இளவரசியுடைய மருமகள் கேத்ரின் இளவரசி தன்னுடைய கணவரின் ஆதரவாலும் மருத்துவக்குழுவின் உதவியாலும் கண்டிப்பாக என்னால் கேன்சரில் வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கை வெளியிட்டது போல இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் நாமும் நம் குடும்பத்தாரும் கண்டிப்பாக அருளையும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் பெறும் நம்பிக்கையில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.